நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். கண்ணெதிரே தோன்றினாள். நான் இத்தனை நாளா எதுக்காக காத்திருந்தேனோ அது இப்போ நிறைவேற போகுது ஷாம். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, அந்த ருத்ரா தாம் பொண்ணு அனிதாவுக்கும் சிவாவுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த கல்யாணம் எந்த தடங்களும் வந்துடாம நல்ல விதமா நடக்கணும். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இந்த கல்யாணத்தை நிறுத்தி ருத்ராவை பழி வாங்குறது தானே உங்க நோக்கமே. இப்போ என்னடானா அந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும்னு சொல்றீங்க? கல்யாணம் தடங்கள் இல்லாம நடக்கணும்னு சொன்னனே தவிர நடந்து முடியணும்னு சொல்லலையே. நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியலையே மேடம். இத்தனை நாளும் ருத்ரா வீட்ல எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் அதை எப்படி மறைமுகமா கெடுக்கலான்னு பிளான் பண்ணி சக்சஸ் பண்ணிருக்கேன். ஆனா இந்த முறை இந்த கல்யாணத்துல என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வேற யாராலையும் வரவும் விட மாட்டேன். இந்த கல்யாணம் மணமேடை வரைக்கும் சரியா வரணும். அதுக்கப்புறம் அந்த ருத்ராவை எதிர்பார்க்காத மாதிரி அவளை அப்படியே கிடுகிடுக்க வைக்கிற சம்பவத்தை பண்ண போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருச்சு மேடம். அப்போ ருத்ரா அவமானப்பட்டு நிக்க போறது கன்ஃபார்ம். நிச்சயமா. பெரிய இடத்து கல்யாணங்கிறதுனால பிசினஸ் பீப்பிள், பொலிட்டிஷியன்ஸ், ருத்ரா ஆபீஸ்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்ன்னு நிறைய பேர் வந்திருப்பாங்க. விவிஐபி வீட்டு கல்யாணம்னு எல்லா மீடியாவும் வந்து வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சக்திய மணமேடை பக்கத்துல நிக்க வச்சு சிவா அனிதாவுக்கு தாலி கட்ட போற நேரத்துல சக்தி கழுத்துல இருக்க தாலிய எல்லாருக்கும் எடுத்து காட்டி இவதான் இந்த வீட்டு மருமகன் சொல்லி அந்த கல்யாணத்தையே நிறுத்த போறேன். தன்னோட மக கல்யாணம் நின்னது மட்டும் இல்லாம ஒரு வேலைக்காரி நம்ம வீட்டு மருமகளா வந்துட்டாலேங்கிற அவமானத்துல அந்த ருத்ராவும் அவ குடும்பமும் அப்படியே கூனி குறுகி அவமானத்துல அசிங்கப்பட்டு நிக்கணும். அத நான் என் கண் குளிர பார்த்து ரசிக்கணும். வந்திருக்கிற மொத்த மீடியாவும் இததான் நியூஸ் ஆக்குவாங்க. ஊர் உலகத்துக்கெல்லாம் இந்த கல்யாணம் நின்னு போற விஷயம் தெரிஞ்சிடும். அந்த டிப்ரெஷன்லயே அந்த ருத்ரா சாகணும். அதுதான் என் ஆசை. அதனாலதான் சொல்றேன், மத்தவங்களால இந்த கல்யாணத்துக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுன்னு. நிச்சயம் வராது மேடம். அதை நாங்க பாத்துக்கிறோம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் இடிக்குது மேடம். சிவாவுக்கு சக்தியை ரொம்ப பிடிக்கும். அவ கழுத்துல தாலியும் கட்டியிருக்கான். அப்புறம் எப்படி மேடம் அனிதாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சான்? அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கமான் ஷாம், பணக்கார வீட்டு பசங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். காஃபி ஷாப்ல குடிக்கிற கேப்பச்சினோ, லாட்டே, அமெரிக்கானோ மாதிரி தான் அவங்களுக்கு காதலும். ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னு மாத்தி மாத்தி குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா லைஃப்னு வரப்ப அவங்க ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் சிவாவும் நினைச்சிருக்கான். அப்போ சிவா சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டத ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டான்னு சொல்றீங்களா மேடம்? ஆமா, காதல் தான் பெருசுன்னு வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு குடிசைக்கு போறது திவ்யா மாதிரி முட்டாளுங்க தான் பண்ணுவாங்க. அதை எல்லாருமே பண்ண மாட்டாங்கல்ல. நீ சொல்ற மாதிரியே சிவாவும் காதல் தான் பெருசுன்னு சாதாரண டிரைவர் பொண்ணை ஏத்துக்கிட்டா அவனுக்கு என்ன கிடைக்கும்? பேட்டா தான் கிடைக்கும். இதுவே அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ருத்ரா சொத்து மொத்தமும் கிடைக்கும். இப்போ ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல கோ சிஇஓவா இருக்கிறவன் அப்படியே சேர்மன் ஆயிடுவான். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அனிதாவை கல்யாணம் பண்ணிக்க அவன் ஓகே சொல்லியிருக்கான். ஆனா அனிதாக்கு தாலி கட்டுற நேரத்துல, தம்பி உன் அத்தை பொண்ணு உன் பொண்டாட்டி இல்ல, டிரைவர் பொண்ணு தான் உன் பொண்டாட்டின்னு சொல்றப்ப அந்த சிவாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஷாம். அவன் ரியாக்ஷன் வேற எப்படி மேடம் இருக்கும்? சும்மா பேயறிஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை மாசத்துல இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கல. அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப கூட வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்ட.
வரக்கூடாதெல்லாம் இல்ல திவ்யா. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் அப்படி. சரி, அது இருக்கட்டும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அப்பா சொன்னாரு. உனக்கும் அனிதாக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களாமே, என்கேஜ்மெண்ட்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களாமே. என்னென்ன இந்த கல்யாணம் உன் விருப்பத்தோட தானே நடக்குது? எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லுண்ணே. ஏன் திவ்யா எப்படி கேட்குற? என்னோட சம்மதத்தோட தான் என்கேஜ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இல்ல, எனக்கு என்னவோ நீ அம்மாவோட கட்டாயத்தால தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருப்பியோன்னு தோணுது. ஏன்னு அப்படி பாக்குற? எனக்கு எல்லாமே தெரியும். நான் அந்த வீட்ல இருந்தப்போ நீயும் சக்தியும் எப்படி பழகுனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணே, நீ சக்தியை லவ் பண்றதானே? அண்ணே, நான் சொல்றது உண்மைதானே? உண்மைதான் திவ்யா. ஆனா இப்ப நான் அதை ஆமான்னு ஒத்துக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். தயங்காம மனசுல இருக்கிறத சொல்லுண்ணே. அப்படிலாம் இல்ல திவ்யா. நீ நினைக்கிற மாதிரி எண்ணத்தோட நான் சக்தி கிட்ட பழகல. அவ என்கிட்ட மரியாதையா பழகினா நானும் அதே மரியாதையோட தான் பழகுறேன். மற்றபடி எங்க 2 பேரும் மனசுக்குள்ளேயும் வேற எதுவும் கிடையாது. என்னன்னு சொல்ற? அப்போ நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? இருக்கலாம். சாரிண்ணே, மனசுல தோணுனதை கேட்டேன், தப்பா எடுத்துக்காதண்ணே. இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? ஆமா, சக்தி எங்க? அவ பெட்ரூம்ல படுத்திருக்கா. அண்ணே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு சக்தி ரோட்ல மயங்கி கிடந்திருக்கா. என்ன சொல்ற? ஆமாண்ணே, 2 நாளா எதுவும் சாப்பிடாம இருந்ததுனால அந்த கிறக்கத்துல மயங்கி விழுந்திருக்கா. நல்ல வேலை சூர்யா அண்ணன் அந்த பக்கம் போயிருக்காரு. அவளை பார்த்ததும் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. சக்தி இப்பெல்லாம் எதையோ எழுந்த மாதிரியே இருக்கானே, அதான் ஏன்னே தெரிய மாட்டேங்குது. திவ்யா, அத்தை இங்க வாமா. இதோ வரேன் அத்தை. அண்ணே, கொஞ்சம் இரு, அத்தை கூப்பிடுறாங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. போய் சக்தியை பார்த்துடலாமா? சக்தி, சக்தி, நீ எதுக்கு எந்திரிக்கிற? உட்காரு. பரவாயில்ல சார், இருக்கட்டும். என்ன மன்னிக்க முடியாத அளவுக்கு என் மேல வருத்தமும் கோபமும் உனக்கு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சக்தி. அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே இந்த கல்யாணத்தை அத்தை கிட்ட சொல்லி நிறுத்தலாம் தான் நான் போனேன். ஆனா எனக்கே தெரியாம நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். அதனாலதான் கல்யாணம் வேண்டான்னு என்னால சொல்ல முடியல. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, அதெல்லாம் ஏன் சார் என்கிட்ட சொல்றீங்க? இப்போ நீங்க என்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என் கழுத்துல தாலி கட்டினீங்க. அப்புறம் நீங்களே அதை கழட்டி கீழே போட சொல்லிட்டீங்க. வீட்டுல போய் சொல்லி கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, நிறுத்த முடியாதுன்னு சொல்றீங்க. யார கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் சார். அது ஏன் எதுக்குன்னு நீங்க எனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டாம். எனக்கு அது தேவையில்லாத விஷயம். சக்தி, நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கு தாலி கட்டினதை விளையாட்டாலாம் நினைக்கல. நான் ஒன்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். நீதான் என் வாழ்க்கை துணையா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாத்தையும் தலையிட மாத்தி போட்டுருச்சு. என்ன புரிஞ்சுக்கோ சக்தி.